குடும்பத்துடன் சுற்றுலா செல்வது போல் பெங்களூரில் இருந்து கேரளாவிற்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்தி வந்த பெண் உட்பட 4 பேரை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெய்யாற்றன்கரை பகுதியில் சொகுசு கார்ல எம்டிஏ போதைப் பொருளை கடத்தி வந்ததாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேரை நெய்யாற்றின்கரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். அதாவது கேரள மாநிலத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தவும், போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தலை தடுக்கவும் கேரள அரசு ஆபரேஷன் துபான் என்ற பெயரில் தீவிர போதை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெய்யாற்றன்கரை பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பெங்களூரு பகுதியில் இருந்து வந்த சொகுசு காரை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அந்த கார்ல திருவனந்தபுரம் ஈஞ்சக்கல் பகுதியை சேர்ந்த கிரண், அவரது தாயார் லீனா, அவரது 8 வயது குழந்தை, அவரது ஆண் நண்பர் அக்ஷய் மற்றும் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த இளம்பெண் சந்தியா ஆகியோர் இருந்தனர். அவர்கள் பெங்களூருக்கு சுற்றுலா சென்று திரும்பி வருவதாக கூறிய நிலையில தொடர்ந்து போலீசார் அந்த காரை சோதனை செய்த போது காரில் இருந்த ஆடியோ சிஸ்டத்தின் உள்ளே MDMA போதைப் பொருளை கடத்தி கேரளாவுக்கு கொண்டு வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 125 கிராம் MDMA போதைப் பொருளையும் அந்த 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்த நெய்யாற்றின்கரை போலீசார் அந்த நபர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்தவர்களையும் தேடி வருகின்றனர். அதே நேரத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேர் சுற்றுலா செல்வது போல MDMA போதைப் பொருளை கடத்தி வந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.